வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டேவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாமானிய மனிதனுக்கான ஒரு 6 சீட்டர் வாகனம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. என்ன ப்ராடக்ட்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இன்னைக்கு தேதியில் நான் வந்து ஒரு 5 to 8 லட்ச ரூபாய் தான் என்னோட பட்ஜெட். பட் நான் ஒரு 6 சீட்டர் வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸும் பெட்டராக இருக்கணும். நான் உள்ளே உட்காரன்னா அட்லீஸ்ட் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேசிங் இருக்கணும். ரொம்ப தாராளமாக இல்லைனாலும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேசிங் இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆப்ஷன் அப்படின்னும் போது ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் அந்த பட்ஜெட்குள்ளேயே இருக்குது. அதை தாண்டி அந்த பட்ஜெட்டை தாண்டி போகிறப்ப தான் இன்னொரு ப்ராடக்ட் வருது. இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது மாருதி சுசுகி நிறுவனத்தோட ஈக்கோங்க. அதை இப்போ 6 ஏர்பேக்ஸ் அப்டேட்டோட எடுத்து வந்திருக்காங்க. 6 ஏர்பேக்ஸ் அப்டேட் அப்படின்றப்போ ஸ்ட்ரக்சரல் ரீதியாக ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கா, அதெல்லாம் நான் வீடியோக்குள்ளே போகிறப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த மாடலோட ப்ரைஸிங், பேஸ் மாடலோட ப்ரைஸிங் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது 6 சீட்டர் அந்த பேஸ் மாடல், ஸ்டாண்டர்ட் மாடலுங்க. 6,22,000 வருது. இதை தாண்டி போகிறப்போ மற்ற வேரியன்ஸோட ப்ரைஸிங்லாம் என்ன அப்படின்றது ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ எவிடென்ட்டாக பார்க்க முடியும். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ கொடுத்துனா ஸ்ரீ சிட்டி ஆட்டோ ஷோரூம் ஈரோடுக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் கொடுத்தலாம். உங்களுக்கு மாருதி நிறுவன ப்ராடக்ட் பார்க்குறீங்க, உங்களுக்கு பெட்டரான ஒரு கோட்டில் பெட்டரான ப்ரைஸிங்கில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே ஒரு ப்ராடக்ட்டோட கலர் ஆப்ஷன்ஸுங்க, அதை பற்றி பேசிட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிப்போம். இப்போது இந்த மாருதி ஈக்கோல என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத எவிடென்ட்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். சேஃப்டி பற்றி பேசலாமுங்க. மாருதி ஆம்னின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுங்க. அது வந்து பல குடும்பங்களோட வாழ்வாதாரத்துக்கு உதவிதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சில குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட முதல் வாகனமாக அதை வச்சுருந்தாங்க, கூட்டு குடும்பங்கள். ஒரு சில பேர் தொழில் செய்கிறவங்க அதை பயன்படுத்திட்டும் இருந்தாங்க. இப்போ வரைக்குமே நீங்கள் ரோட்டோரத்தில் வந்து சாலையோரத்தில் கடை போட்டிருக்கவங்களெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஆம்னி வாகனங்கள் நம்ம பார்க்க முடியும். பட் ஒரு கட்டத்தில் இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டாண்டர்ட்ஸுங்க, சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மாறுறப்போ அதை அப்டேட் பண்ண முடியாமல் அதற்கப்புறம் வந்து வந்த ஒரு வாகனம் தான் இந்த ஈக்கோ. ஸோ இந்த ஈக்கோ பொறுத்த வரைக்கும் ஸ்டில் சேஃப்டி ரீதியாக ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குதா செஞ்சது. பழைய பிளாட்ஃபார்மில் தான் இருக்குது. இன்னும் வந்து அந்த 5th ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்முக்கெல்லாம் இன்னும் மாறி வரல. பட் சேஃப்டி ரீதியாக ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ரீதியாக நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டாங்க. ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. ஸோ ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல் மட்டும் கொடுத்துருக்கலாம், அதையும் கொடுத்துருந்தா ஒரு பேக்கேஜிங்காக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். 970 கிலோகிராம் இந்த பெட்ரோல் மாடலோட தான் இருக்குது. ஸோ வெளியில் எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு அடிபாட்டுக்கு தாங்கும். ரொம்ப டக்குன்னு டென்ட் ஆகிற மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். பட் ஸ்ட்ரக்சர் டெஃபினட்டாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கணும் அப்படின்றது என்னோட மனசார வேண்டுதல். நடந்துச்சுன்னா சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி கூட்டு குடும்பமாக ஒரு 5 to 6 பேர் இருக்கிறோம். நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து சிறுகு சேர்த்த காசை நாங்கள் உள்ளே போட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறப்போ டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்குள்ளே தான் வர முடியும். அதில் சேஃப்டியோட கொடுத்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. இங்கே நமக்கு நீங்கள் மாருதி சுசுகி நிறுவனத்தில் பார்க்கக்கூடிய அந்த 1.2 லிட்டர் K12N சீரிஸ் ஆஃப் இன்ஜின் தான் பயன்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு இதோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 79.65 BHP பவரும், உங்களுக்கு 104.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஒரு ரியல் வீல் டிரைவ் கான்செப்டில் வரக்கூடிய ஒரு வடிவமைப்புங்க இந்த வாகனத்தை பொறுத்து வரைக்கும். நிறைய பேர் கேட்கறது, டிரைவர் சீட்டுக்கு கீழே என்ஜின் இருப்பதால ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார்றப்ப வருமா, சிரமப்படுற மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹீட் சிங்க் போட்டிருக்காங்க, உங்களுக்கு ஒரு இன்சுலேஷன் நடந்திருக்கு. ஸோ இதை தாண்டி பெருசாக வரதில்லைன்னு தான் வச்சிருக்கிற யூசர்ஸுமே சொல்கிறாங்க. இப்போது ஸோ என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு ஸ்மூத்தான என்ஜின் தாங்க. ரியல் டைம் மைலேஜ் கேட்டிங்கன்னா பெட்ரோலுக்கு ஒரு 15+ அப்படின்றது கண்டிப்பாக கேரண்டடாக கிடைக்கும். CNG போகிறப்போ ஒரு 22+ அப்படின்றது எடுக்க முடியும். நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்காக பார்க்குறீங்க அப்படின்னா CNG வில் பி பெட்டர் சாய்ஸுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஈக்கோவோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கைண்ட் ஆஃப் ஒரு மினி வேன் தாங்க. ஸோ அதுக்கான வடிவமைப்பு தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அன்பாயிண்டடான ஒரு பம்பர்ஸ் போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்க்ராட்ச் இதெல்லாம் தாக்கு பிடிக்கும். ஃபாக் லாம்ப்ஸ் நீங்கள் வேணும்னா ஆக்சசரியில் போட்டுக்க முடியும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 160 mm இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இதனால் வரைக்கும் ஈக்கோ தட்டி சொல்லி யாரும் பார்த்ததில்லை. நீங்கள் ஈக்கோ வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது, பெல்லி ஸ்க்ராட்ச் ஆகுதுன்னா கமெண்ட்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். ஹெட்லாம்ப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் உங்களுக்கு பல்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஈக்கோவோட சைட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2350 mm வந்து இந்த ப்ராடக்ட்டோட வீல் பேஸாக இருக்குங்க. சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டான்ஸில் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ டயர்ஸ்லேருந்து பேச ஆரம்பிக்கலாம். 155 R13ங்க. ஒரு 13 inch வீல்ஸ் தான் போட்டிருக்காங்க. லைனர்ஸ்லாம் வந்து எதுவும் கொடுக்கப்படவில்லை. இங்கே வந்து ஒரு மட் ஃப்ளாப் மட்டும் கிடைக்குது. டிஸ்க் பிரேக்கிங்க ஃப்ரண்ட்ல. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபெண்டர்ல இன்டெகிரேட் செய்யப்பட்டிருக்கு. வார்வியா மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவலாக தான் எல்லா விஷயங்களும் பண்ணிக்க முடியும். தெரியுதுங்களா? உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்களே தான் பண்ணிக்கணும். தன் கையே துணக்கு உதவி அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருந்துருக்கலாம்.
ஃபைன். வாகனத்தோட டிஎல்ஓ பற்றி பேசலாம். டிஎல்ஓ பற்றி பேசுறது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்ல ஒரு வைடான ஒரு விண்டோ ஏரியா தாங்க உங்களுக்கு த்ரூ அவுட் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் சரி பின்னாடியும் சரி கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக உணர்வு வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி சொன்னதான், ஆம்னியில் பார்த்த மாதிரி தான். ஸோ அப்படி தான் இருக்குது. அடுத்து சஸ்பென்ஷன் பேசினோம்னா மேக்பாசன் ஸ்ட்ரெட் தாங்க பயன்படுத்தியிருக்காங்க. காயில் ஸ்விங்ஸோட இருக்குது. உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து கம்ஃபர்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக சைடில் தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப ஹார்டாக ஸ்டிஃபாலாம் இருக்காது. ஸோ 6 பேர் நீங்கள் போகிறப்போ வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் டிரைவிங் டைனமிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும். ஒரு கார்னர்ஸ்லாம் நீங்கள் ரொம்பவே பார்த்து சூதனமாக போய் தான் வரணும். ரொம்ப போட்டு நம்ம நினைக்கிற மாதிரி லெஃப்ட் ரைட்டில் ஒதுக்கி போய் வர வண்டி இந்த ஈக்கோ கிடையாதுங்க. டெயில் லேம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாலஜன் கன்சோலுங்க. உங்களுக்கு இண்டிகேட்டர் ஸ்லோவாக பார்க்குறது தெரியும். அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ்க்கும் சரி, இங்கே டெயிலுக்கும் சரி, அந்த டெயில் லேம்புக்கும் சரி, எல்லாமே ஹாலஜன் பல்ப்ஸ் தான் உள்ள இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பின்னாடி இந்த ரியர் கிளாஸ்னு பார்க்குறப்ப நமக்கு டீஃபாகர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. இந்த பட்ஜெட் பாயிண்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது தான். பட் இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பிராண்டும் செஞ்சாங்கன்னா போய் வரவங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்குங்க. 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து லேவர் பண்ணியிருக்காங்க பம்பர்ஸில். பம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அன்பெயிண்டட் பிளாக் கன்சோல் தான். ஓகேங்களா, ஓரளவுக்கு தாங்குற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஈக்கோவில் பூட் ஸ்பேஸ் இந்த 6 சீட்டர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப லிமிட்டட் தாங்க லக்கேஜஸ் வைக்கிறதுக்கு. மாருதி ஈக்கோவோட 3rd ரோ ஸ்பேஸ் அப்படின்னு பேசினோம்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹெட்ரூம்ங்க. ஹெட்ரூம் பாருங்கள், உங்களுக்கு தாராளமான ஒரு ஹெட்ரூம் இருக்கும். ஹெட்ரெஸ்ட் ஒன்று, ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா ஒரு ஈக்கோவில் ஹெட்ரெஸ்ட் கொடுக்க முடியுது, பட் ப்ரெஸாவில் ஹெட்ரெஸ்ட் கொடுக்க முடியலை. நான் பார்க்காத உங்களுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, அடுத்து இங்கே சீட் பெல்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 பேசஞ்சருக்கு ப்ராப்பரான ஒரு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லெக் ஸ்பேஸ்னு பேசுகிறப்போ இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அடல்ட் உட்காந்து வரலாம். கிட்ஸுங்கிற போது எனக்கு தெரிஞ்சு தாராளமாக கன்வீனியண்ட்டாக உட்கார முடியும். அடல்ட்டுக்குமே வந்து ஸ்பேசிங் அப்படின்றது இங்கே பாருங்கள், கால் இப்படி வைக்கிறேன், உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக சொகுசாக வர முடியாது, பட் பெரிய தொந்தரவாகவும் இருக்காது. அண்டர் தி சப்போர்ட் ஸ்டில் அதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த இடத்துல ஒரு ஹாலஜன் கேபின் லேம்ப் போட்டிருக்காங்க. சென்டரில் போடாமல் 2nd ரோவையும் 3rd ரோவையும் வந்து பேலன்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போது 2nd ரோ ஸ்பேஸுங்க. என்னன்னா நீங்கள் 3rd ரோ போகிறப்போ நீங்கள் இதில் ஏறி அந்த சைடு ஏறி இப்படி சென்டரில் போய் தான் போக முடியும். இதை வந்து மூவ் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ண முடியாது. இதையுமே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அப்படி தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஏறுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா அந்த சீட்டை பிடிச்சாலும் உள்ளே ஏறி உட்காந்துக்கலாம். அதெல்லாம் பெருசாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகல. விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் மேனுவலாக தான் பண்ணிக்க முடியும். ஓகே ஃபைன். லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் பாருங்கள், உங்களுக்கு அடிக்குவேட்டாக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட்டுங்கிறது சுத்தமாக இல்லை. கால் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் லாங் ட்ராவல் பண்ணுறப்போ. கீழே பாருங்கள், ஒரு ஃப்ளாட் பெட் தாங்க. உங்களுக்கு வந்து டனல் போய் உங்களுக்கு வந்து சென்டரில் உட்காரதுக்கு இல்லை கால் வைக்கிறதுக்கு ரொம்ப நெருடலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நடக்கலை. பட் இந்த இடத்துல கால் வைக்க வேண்டாம்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, தெரியுதுங்களா. காலை தூக்கி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணக்கூடாது, காலை கீழே தான் வச்சுக்கணும். இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக சொல்லியிருக்காங்க. லம்பார் சப்போர்ட் கேட்டிங்கன்னா டீசெண்டாக இருக்குது. ஷோல்டருக்குலாம் சப்போர்ட் பெருசாக என்ஹான்ஸ்டாக இல்லை, பட் ஒரு டீசெண்டான லம்போ சப்போர்ட் கிடைக்குது. எஸ்ஆர்எஸ் ஏர் பேக்னு மென்ஷன் ஆயிருக்கு, தெரியுதுங்களா. இந்த இடத்துல போட்டிருக்கும் பாருங்கள், இங்கே இருக்குது, தெரியுதுங்களா. நான் கையை எடுத்துடுறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ உங்களுக்கு சைட் கர்டன் ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கும் சரி, 2nd ரோவில் இருக்க பேசஞ்சருக்கும் வரும், பட் 3rd ரோ பேசஞ்சருக்கு கிடையாது. டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பேசும்போது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பெய்ஜ் ப்ளஸ் ஒரு கிரே மாதிரி தாங்க இருக்குது, டார்க் பிளாக் மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஒரு தீமில் தான் போயிருக்காங்க. உங்களுக்கு ஏசி வென்ஸ் எல்லாம் கிடைக்கிது, பட் ஏசி கிடைக்காது. வெறும் ப்ளோயர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. 5 சீட்டர் வெர்ஷன் போகிறப்ப மட்டும்தான் ஏசி இருக்குது. க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலான க்ளவ் பாக்ஸுங்க. உங்களுக்கு சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. IRVM யூனிட் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து மேனுவலாக கூட உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஒரு IRVM, ஒரு சின்ன ஸ்டிக்கு கொடுத்து ஒரு அட்ஜஸ்டபிள் IRVM ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஹாலஜனில் வந்து ஒரு லேம்ப் போட்டிருக்காங்க, கேபின் லேம்ப். சன்வைசர்ஸ் 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. டிக்கெட் ஹோல்டர் மாதிரி இல்லை வேனட்டி மிரர் மாதிரி விஷயங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. ஏசி வென்ஸ் நம்ம பற்றி பேசணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா. இங்கே பாருங்கள், ஏசி பட்டன் இருக்காது. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ப்ளோயர் மட்டும்தான். வெளியில் இருக்கிற காற்றை வாங்கி உள்ளே கொடுக்கும். ஸோ இது மட்டும்தான் நடக்கும். நீங்கள் ஏசி அப்படின்றது 5 சீட்டர் வெர்ஷனில் மட்டும்தான் கிடைக்கிது. இங்கே பாருங்கள், ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் யூனிட், இந்த நார்மல் ஒரு ஆடியோ பிளேயர் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் கிடைக்கல. நீங்கள் வேணும்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டுக்கலாம். கீழே ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பீட் யூனிட்டுங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா. இதெல்லாம் அந்த பழைய ஓல்ட் ஸ்கூல் மாருதியில் பார்த்த மாதிரி ஒரு கியர் பாக்ஸ் யூனிட் தான்.
அட்ராசிட்டி பண்ணுறாங்க இவங்க நம்ம ஆளுங்களை மட்டும். எம்ஐடி கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த எஸ்ப்ரெஸோ அந்த சின்ன சின்ன வண்டியிலலாம் பார்த்துருப்பீங்க, அதே கைண்ட் ஆஃப் கிளஸ்டர் தான். உங்களுக்கு சீட் பெல்ட் ரிமைண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 2 பேர்த்துக்கு, செகண்ட் ரோவில் இருக்கிற 2 பேர்த்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் ரோ பேசஞ்சர் இங்கேயும் கவனிக்கப்படவில்லை. ஸோ எம்ஐடி கிளஸ்டரோட டிசைன் இவ்வளோ தான், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் தான், கால்குலேட்டர் மாதிரி இருக்குது. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டில்ட் டெலஸ்கோபிக் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எல்லாம் ஒரு 3 ஸ்போக் யூனிட் தான். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரானிக்லி அசிஸ்டட் கிடையாது. கீஸ் பொறுத்த வரைக்கும் ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங்லாம் கிடையாதுங்க, ஒரு பேசிக்கான ஒரு கீ தான். எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமுக்கான ஸ்விட்சுங்க, இதை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலர் இங்கே இருப்பது உங்களால் பார்த்துக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங்னு பார்க்கும்போது ஆப்டமைஸ்டாக இருக்குது, பட் டெட் பெடல் மாதிரி சம்பவங்கள்லாம் எதுவும் இல்லை. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் தாங்க, சாஃப்டராக தான் இருக்குது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஃபேப்ரிக் இல்லை, அந்த ஒரு அது ஒரு மெட்டீரியல், நம்ம பழைய காலத்துலலாம் சீட் கவர் போடுவோம்லங்க, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் தான் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் கொடுத்துட்டாங்க, இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட்லாம் எதுவும் இல்லைங்க, அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இடமும் இல்லை. ஒரு ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. லம்பா சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. அதிலெல்லாம் பெருசாக வந்து நெருடல் இல்லை. உட்காந்து பார்க்குறப்ப ஒரு பொசிஷன் பார்க்குறப்ப விசிபிலிட்டி வந்து க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கூட நமக்கு தெரியாது, எப்படி வந்து பார்த்திங்கனாலும் தெரியாது. பட் இது வந்து ஒரு பெரிய பிளைண்ட் ஸ்பாட் க்ரியேட் பண்ணி கேட்டிங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸில் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த சீட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வந்து கையில் தான் நீங்கள் வந்து விண்டோஸை வந்து மேலே கீழே இறக்கிக்க முடியும். ஒரு பவர் விண்டோஸ் கிடையாது, கொடுக்கவில்லை. ஒரு கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லைங்க, டோர்ஸில் எந்த டோர்ஸ்லையுமே இடம் கொடுக்கல வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு. ஸோ ஓவராலாக இந்த ப்ராடக்ட்டில் என்னெல்லாம் என் மனசுக்கு போட்டுதோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. ஒரு காமன் மேனுக்கு ஆன ஒரு 6 சீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நான் ஒரு கார் வாங்கணும்னு ஒரு கனவு இருக்கும், அந்த கனவில் ஒரு 6 சீட்டர் 7 சீட்டர் இருந்தால் கூட்டு குடும்பமாக போய் வர முடியும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்குது. இன்னும் நாம்ஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போக போக இந்த ப்ராடக்ட்டுமே இருக்குமானலாம் தெரியல. ஸோ இந்த மாருதி ஈக்கோவோட 6 ஏர்பேக் அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 3 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் வாரண்டியாக இருக்குது. 6 வருஷம் 1,20,000 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வாரண்ட்டி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். சர்வீஸ் காஸ்ட்டை பற்றி பேசினோம்னா ஒரு 3,000லேருந்து ஒரு 6,000 அப்படின்றது ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் ஏதாவது வேர் அண்ட் டயர் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஸ்பேர்ஸ்லாம் மாற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட வரலாங்க. இந்த ப்ராடக்ட்டை பற்றி மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம ஸ்ரீ சிட்டி ஆட்டோ ஷோரூமை ரீச் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்தராக ப்ராடக்ட் வாங்குறது ஏதாவது குழப்பம் இருக்குது அப்படின்னா நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ்ஸோட கன்சல்டேஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், அதையும் ரீச் அவுட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சச்சர வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர்.